இந்த புதன்கிழமை ஜூலை மாதம் 23ஆம் தேதி நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. அன்பானவர்களே, ஆண்டவருடைய பேரன்பு உங்க மேல இருக்குங்க. இந்த காலையில இந்த வார்த்தை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்கன்னா, இது தற்செயல் அல்ல, இது தேவ செயல். தேவன் இந்த இணைப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஜீவ வார்த்தைகளை கேட்கக்கூடிய உங்கள் செவிகளும், உங்கள் உள்ளங்களும், உங்கள் இல்லங்களும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒவ்வொரு நாளும் நாம் ஆராதிக்கக்கூடிய தெய்வம் நாம் அனுபவிக்க வேண்டிய அனுதின தேவைகளை அழகா அருமையா நமக்கு வேண்டியதை அவர் கொடுத்துக்கிட்டே இருந்தாலும், நாம் ஒவ்வொரு நாளும் அவர் தரக்கூடிய நன்மைகளை நாம அனுபவிச்சுக்கிட்டே இருந்தாலும், இந்த நம்முடைய மனசு இருக்கு பார்த்தீங்களா, நம்முடைய மனசு, இந்த மனசு என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த நன்மைகளை பெரிதாக நினைக்காம நம்ம லைஃப்ல நம்ம பெறாத, நம்ம கையில இல்லாத சிற்சில காரியங்களா இருக்கும் பார்த்தீங்களா, அதையே நினைச்சு 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 ஏங்கிக்கிட்டே இருக்கும். என்னதான் இருந்தாலும் நமக்கு அது இல்லையே, இது இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் அந்த உறவு நம்ம கிட்ட இல்லையே, அந்த ஒரு சிறப்பு நம்ம கிட்ட இல்லையே, அந்த ஒரு காரியம் நம்ம கிட்ட இல்லையே, அந்த உடைமைகள் நம்ம கிட்ட இல்லையேன்னு சொல்லி இருக்கக்கூடிய நன்மைகளை சந்தோஷமா அனுபவிக்கிறத விட இல்லாததையே நினைச்சு நினைச்சு நம்மளை படாத பாடுபடுத்திக்கிட்டே இருக்கோங்க. ஒவ்வொரு நாளும் நிறைந்த நன்மைகள் இருந்தாலும் சலிப்புகளை ஏற்படுத்திக்கிட்டு நம்ம மனசு நம்மளை மிகுந்த அசௌகரியத்தை கொடுத்து நமக்கு படாத பாடுகளை நம்ம அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்குள்ளாக தள்ளிரும். அப்ப இந்த மனசுக்கு நம்ம ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கணும். ஒருவேளை நீங்க இப்படிப்பட்ட நபரா இருந்தீங்கன்னா, எப்படிப்பட்ட நபர்? ஆண்டவர் நீங்க அனுபவிக்கக்கூடிய எத்தனை அடிப்படை தேவையான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுத்திருந்தாலும் அதுல நீங்க சந்தோஷம் இல்லாம, ஒரு நிறைவு இல்லாம, ஒரு சலிப்போட வாழக்கூடிய நபரா இருந்தா உங்க மனசுக்கு ஒரு பாடத்தை நீங்க சொல்லி கொடுங்க. என்ன தெரியுமா பண்றீங்க? உங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த அரசு பொதுநல மருத்துவமனைன்னு ஒண்ணு இருக்கும் பாருங்க, ஜிஹெச் ஹாஸ்பிட்டல். அங்க வாரத்துக்கு ஒரு முறை, இல்ல மாசத்துக்கு ஒரு முறை, இல்ல 3 மாசத்துக்கு 6 மாசத்துக்கு ஒரு முறை, இல்ல வருஷத்துக்கு ஒரு முறையாச்சும் சும்மா போங்களேன். சும்மா போங்க. சும்மா போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களை கொஞ்சம் பாருங்க. அவர்கள் விபத்தினால், வியாதியினால், உடல்நிலை பலவீனத்தினால் அவர்கள் அடைந்திருக்கக்கூடிய வாதைகளை கொஞ்சம் நீங்க பாருங்க. எல்லாம் நம்முடைய வயசுக்கு உட்பட்டவங்க தான், நம்மளை விட வயசுல சின்னவங்களா தான் அவங்க எல்லாம் இருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அவர்கள் அடையக்கூடிய துன்பம், உடல் உபாதை, வலி, வருத்தம், வாதைகளை நீங்க பாத்தீங்கன்னா, நான் சொல்றேன், உங்க மனசு அதை பார்த்து திரிந்திருங்க. ஐயோ, நம்ம வயசுக்குட்பட்டவங்க, நம்ம போன வீதியில போனவங்க, நம்மை போலவே வாழ்க்கை நடைமுறை ஜீவியத்துல ஜீவிக்கிறவங்க, இத்தனை பாடுகள், இத்தனை போராட்டங்கள் இவங்க லைஃப்ல வந்திருக்கு, அவங்கள விட ஆண்டவர் நம்மளை எவ்வளவு நல்லதா வச்சிருக்காருன்னு சொல்லி உங்க மனசு திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருங்க. அப்படி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல அப்படியெல்லாம் போயிட்டு என் மனசை திருத்த வேண்டிய அவசியம் இல்லை, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எனக்கு தரக்கூடிய நன்மைகளை நான் அனுபவிச்சு நான் அதுக்கு நன்றி உள்ள நபரா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நான் சொல்றேன், நீங்க மனரம்யம் உள்ளவங்களா இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, சிறுமைப்பட்டவனுடைய நாட்கள் எல்லாம் தீங்குள்ளவைகள், மனரம்யமோ நித்திய விருந்து. மனரம்யம் வேணுங்க. நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. அதை உங்க லைஃப்ல வளர்த்து கொள்ளுங்க. ஆண்டவர் உங்க லைஃப்ல செஞ்ச நன்மைகளை எல்லாம் நான் சொல்றேன் பாருங்களேன், ஒரு நோட் புக்ல எழுத பழகுங்க. ஒரு பேனா எடுத்துக்கோங்க, ஒரு நோட் புக்கை நீங்க வச்சுக்கோங்க. கர்த்தர் உங்க லைஃப்ல செஞ்ச நன்மைகளை எல்லாம் தயவு செய்து எழுதுங்க. அவர் உங்களுக்கு தந்தவைகள், நீங்கள் பெற்றிருக்கக்கூடியவைகள், நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடியவைகள், இதெல்லாம் எழுதி எழுதி ஒரு பயிற்சி கொடுங்க உங்க மனசுக்கு. மனசே, நீ ஏன் சோகப்படுற, நீ ஏன் சஞ்சலப்படுற, ஆண்டவர் உனக்கு எவ்வளவு நன்மைகளை செஞ்சிருக்காருன்னு சொல்லி அந்த நன்மைகளை எல்லாம் நினைச்சு பார்க்கறது மட்டுமல்ல, ஒரு நோட் புக்ல நீங்க எழுதுங்க. ஒரு ஆழமான பதிவாக அது உங்களுக்குள்ள பதிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் என்ன, ஒரு மனசுல ஒரு திருப்தி வந்துருங்க, ஒரு நிறைவு வந்துருங்க. அப்போ அந்த நிறைவோடு அனுதினமும் நீங்க வாழ ஆரம்பிச்சீங்கன்னா உங்க லைஃப் எப்படி தெரியுமா இருக்கும்? நித்திய விருந்து. அப்படின்னா வாழ்க்கையில ஒரு நாள் கொண்டாட்டம் இல்ல, வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நீங்க கொண்டாட்டமா வாழ்வதற்கான ஒரு சூழல் உங்க லைஃப்ல உண்டாயிடுங்க.
ஆகவே வார்த்தை வசனத்தின்படி மன திருப்தியோடு, அப்பா எவ்வளவோ நன்மை எனக்கு கொடுத்திருக்கீங்க, நான் நல்லா இருப்பதற்கான சகாயங்களை கொடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு நிறைய நன்றிகளை செலுத்துங்க, ஸ்தோத்திரத்தை செலுத்துங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க லைஃப்ல கொண்டாட்டமா இருக்கும். உங்க வாழ்க்கை இன்னைக்கு திண்டாட்டமா இருக்காது. நீங்க கண்ணால் காணக்கூடிய அநேகருடைய வாழ்க்கை திண்டாட்டமா இருந்தாலும் மன ரம்யத்தோட, மன திருப்தியோட ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய உங்க வாழ்க்கை, நான் நிச்சயமா சொல்றேன், இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுவீங்க. உங்க லைஃப் கொண்டாட்டமா இருக்கும். உங்க வாழ்க்கை இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க அன்பானவர்களே. ஆகவே கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைச்சு பார்த்து நன்றி செலுத்தி மன திருப்தியோட சந்தோஷமா இந்த நாள்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கை இன்னைக்கு கொண்டாட்டமான வாழ்க்கையா இருக்கும். கண்டிப்பா கர்த்தர் இந்த வார்த்தையின் ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையில சாதகமாக்குவார். இந்த வீடியோ ஆனது ஒவ்வொரு நாளும் வந்துகிட்டு இருக்கு. இந்த வார்த்தையை அநேகர் நீங்க கேட்பதா எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துறீங்க. அதை குறித்து நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். இப்படி ஒவ்வொரு நாள் காலையிலும் நீங்க கேட்கக்கூடிய இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்துச்சுன்னா நீங்க மாத்திரம் அதை கேட்டுட்டு ஆசீர்வதிக்கப்பட்டுட்டு அப்படியே கடந்து போயிடாதீங்க. இந்த வீடியோவினுடைய லிங்கை உங்களுடைய அன்பர்கள், நண்பர்கள், உங்க வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய குரூப் எத்தனையோ இருக்கும் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நீங்க அதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்க அதை அனுப்புங்க. நீங்க பெற்ற வெளிச்சங்கள், நீங்க பெற்ற சந்தோஷங்கள், இந்த ஜெபத்தின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக என்னென்ன ஆசீர்வாதங்களை நீங்க பெற்றீங்களோ அதெல்லாம் உங்கள் அன்பர்களும் நண்பர்களும் பெற வேண்டும் என்ற அந்த நல்ல ஒரு மனசை உங்களுக்குள்ள நீங்க வளர்த்துக்கோங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்திரேய ஆண்ட்ரூ அப்படின்னு ஒரு சீஷன் இருந்தான் பாருங்களேன். அந்த ஆண்ட்ரூ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவன் லைஃப்ல அவன் செஞ்ச காரியம் என்ன தெரியுங்களா? ஆண்டவர்கிட்ட எல்லாரையும் கொண்டு வந்துருவான். கிரேக்கர்கள் சில வாக்குவாதங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவன் என்ன பண்ணான்னா அந்த கிரேக்கர்களை ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து விட்டுட்டான். அதுக்கப்புறம் அந்த கிரேக்கருடைய லைஃபே ரொம்ப பெட்டரா மாறிடுச்சுங்க. ஒரு முறை எல்லாருக்கும் உணவு தேவைப்படுகிற ஒரு சூழ்நிலைகள் வரும் பொழுது இந்த அந்திரேய என்ன தெரியுமா பண்ணாரு? 5 அப்பம் 2 மீன் தான் இருந்துச்சு. ஒரு பையன் வச்சுட்டு இருந்தான். அதை எடுத்துட்டு கொண்டு ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டாருங்க. ஆண்டவர் அதை ரொம்ப பழுகி பெருகக்கூடிய அளவுக்கு ஆசீர்வாதத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு பாருங்களேன். பேதுரு தன்னுடைய சகோதரன், ஆண்ட்ரூனுடைய சகோதரன், பேதுரு லைஃப்ல 1000 கேள்விகள். அவன் செஞ்சது ஒன்னே ஒண்ணுதான். என்ன தெரியுமா? பேதுரு ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து விட்டுட்டான். பேதுரு வாழ்க்கையை ரொம்ப அற்புதமா மாறிடுச்சுங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை ஆண்ட்ரூவா வச்சிருக்காரு, அந்திரேயாவை வச்சிருக்காரு. ஆகவே இந்த வார்த்தைகளை, இந்த நல்ல வாக்குகளை உங்கள் அன்பர்களுக்கு, நண்பர்களுக்கு, சிநேகிதர்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, அறிமுகமானவர்களுக்கு, உங்க வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. நான் சொல்றேன், நீங்க அனுப்பக்கூடிய இந்த லிங்க், கேட்கக்கூடிய இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அநேகருடைய வாழ்க்கை பேதுருவினுடைய வாழ்க்கையை போல ஆசீர்வாதமா மாறும். அப்படி அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கான ஒரு விதைய, ஒரு உழைப்பை, ஒரு பிரயாசத்தை, ஒரு முக்கியத்துவத்தை நீங்கள் அதை செஞ்சதுனால அதற்குரிய பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறுவீர்கள். இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆண்டவருடைய அன்பும் ஆசீர்வாதமும் உங்க கூடவே இருக்கும். இன்றைக்கும் பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காணக்கூடிய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். நம்முடைய அன்பு சகோதரர் பி செல்வராஜ் இன்னைக்கு பிறந்த நாள் காண்றாங்க. அது போலவே உங்களுடைய விசேஷமான நாட்களாக இன்றைய நாள் இருக்குமேயானால் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். எல்லாரும் நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக பிதாவே, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமூகத்தில் வருகின்றோம். இந்த ஜூலை மாதம் 23ஆம் தேதி, இந்த புதன்கிழமை, இந்த காலையிலே தெய்வமே உடைய வாக்குகளை, வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. தகப்பனே, உமது பிள்ளைகள் அன்றாட அனுதின வாழ்க்கையில அனுபவிப்பதற்கு ஆயிரமான நன்மைகளை நீங்க கொடுத்துக்கிட்டு இருந்தாலும், அற்புதமான ஆசீர்வாதங்களை நீங்க தந்துட்டு இருந்தாலும், பல நேரங்களில் எங்க மனசு இல்லாத ஒன்றை எண்ணி ஏங்கி தவித்து பாடாய்படுத்தக்கூடிய ஒரு வியாகுலம் வந்து விடுகிறது. ஆண்டவரே, இன்றைக்கு உடைய பிள்ளைகளுக்குடைய மனதில் இருக்கக்கூடிய சலிப்பையும் வருத்தத்தையும், இன்னென்ன விஷயம் லைஃப்ல இல்லையென்ற அந்த ஏக்கங்கள் மாறும்படிக்கு செய்து மனரம்யமோ நித்திய விருந்து என்ற சத்திய வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு மன திருப்தியை தாரும் அப்பா. இருப்பதில் நிறைவோடு வாழ, இருப்பதில் மகிழ்ச்சியோடு வாழ கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காய் ஸ்தோத்தரிக்கக்கூடிய ஒரு மன ரம்யத்தை, ஒரு மன திருப்தியை உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை விருந்து வாழ்க்கையாக மாற்றுங்கப்பா.
கொண்டாட்டத்தின் வாழ்க்கையாக மாற்றுங்கப்பா. இந்த ஜூலை மாதம் இந்த 23ஆம் தேதி இந்த புதன்கிழமை இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும், இந்த ஜெபத்துல என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் விருந்து வாழ்க்கையாக, கொண்டாட்டத்தின் நாளா இன்றைக்கு மாறட்டும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுடைய துக்கமெல்லாம் மாறட்டும், வியாகுலமெல்லாம் நீங்கட்டும், வேதனையெல்லாம் நீங்கி போகட்டும். ஒவ்வொருவருடைய மனமும் உள்ளமும் இருதயமும் அதிசயப்பட்டு பூரிக்கக்கூடிய அற்புத ஆசீர்வாதங்களை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து ஆசீர்வதித்து கனப்படுத்துவீராக. இன்றைய நாளிலும் பிறந்த நாட்கள் காண்கின்ற, திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு அன்பு சகோதரர்களுக்காக, சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கின்றேன் தெய்வனே. இன்றைய நாளில் விசேஷ நாட்களை காணக்கூடிய உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தந்திருக்கக்கூடிய ஆண்டுகளை நன்மைகளால் முடிசூட்டி வாழ்நாளெல்லாம் உடைய பிள்ளைகள் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படிக்கு புதிய வளமான நலமான கிருபைகளை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து கனப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமென ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்களுடைய ஜெப குறிப்புகளை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் அனுப்பக்கூடிய ஜெப குறிப்புகளுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் அன்பானவர்களே. ஆகவே கீழே தெரியக்கூடிய இந்த போன் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அதுபோலவே உங்களுடைய பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் நாங்கள் விசேஷமாய் ஜெபிக்க வேண்டும், உங்கள் பெயரை சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இந்த தொலைபேசி எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய பெயர்களை எந்த நாள்ல நீங்க திருமண நாளை, பிறந்த நாளை காண்றீங்களோ அந்த நாளை குறிப்பிட்டு குறைந்தது 1 மாதத்திற்கு முன்பதாகவே நீங்கள் எங்களுக்கு அனுப்பும்படிக்கு நாங்கள் பேரன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.